தளபதி விஜய் அமிதாப் பச்சனையும் சல்மான் கானையும் பின்னுக்கு தள்ளி இந்த விஷயத்திலையும் முதலிடத்தை பிடித்து விட்டார். என்ன விஷயம் என்று தெரிஞ்சு கொள்ள வீடியோ முழுசா பாருங்க. தளபதியின் 68வது படமான கோட் வெளியாகி செமையாக ஓடிக்கொண்டிருக்கிறது, வசூலை அள்ளி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது ஒரு புறம் இருக்க, 2023 2024 ஆண்டுக்கான வருமான வரி செலுத்திய நடிகர்களின் பட்டியலிலே தளபதி விஜய் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். எப்படி என்றால், தளபதி கோட் படத்தில் நடித்தமைக்காக 200 கோடியை சம்பளமாக பெற்றிருக்கிறார். அதிலே 80 கோடியை வருமான வரியாக செலுத்தியிருக்கிறார். அதே நேரம் இதே வருடத்தில் பாலிவுட்டின் சீனியர் நடிகர்களான அமிதாப் பச்சன் 75 கோடியையும் சல்மான் கான் 71 கோடியையும் தான் வருமான வரியாக செலுத்தியிருக்கிறார்கள். இந்த குறிக்கப்பட்ட வருடத்தில் தளபதியின் லியோ, கோட் என்ற 2 படங்கள் வெளியாகி இருக்கின்றபடியினால் அதிக அளவில் வரி செலுத்திய நடிகர்களில் தளபதி முதலிடத்தில் இருக்கிறார். இதே தளபதி விஜய்க்கு எதிராக வருமான வரித்துறையினர் பாய்ந்தமையும், மாஸ்டர் படப்பிடிப்பின் போது தளபதி விஜய் வரி ஏய்ப்பு செய்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சோதனைகளை மேற்கொண்டமையும் உங்களுக்கு இந்த இடத்தில் நினைவுக்கு வரலாம்.